ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். நாங்கள் யூஎஸ் விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அதோட விசா எங்களுக்கு கிடச்சிதா, அதுக்கப்புறம் பாண்டா மார்ட்க்கு போயிருந்தோம் அண்ட் இந்தியன் ஸ்டோருக்கு போயிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் கனடா வந்த புதுசில் யூஎஸ் விசிட்டர் விசாக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடச்சிது. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டொராண்டோவில் தான் போட்டிருந்தாங்க. எங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி 2.5 இயர்ஸ் ஆனனால எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எங்களோட ஃப்ரெண்டுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இன்டர்வியூ இருந்துச்சு. அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து ஃபார்ம்ஸ்லாம் அகெயின் அப்டேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியாக இன்டர்வியூக்கு போனால் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே உங்களோட பேகு, ஃபோனு, வாலெட், வாட்ச் எதுவுமே அலோட் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு லாக்கரில் வச்சுட்டு வாங்கன்ட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே பார்க்கிங்கும் பெருசாக இருக்காதுன்ட்டு காரை அண்ணாவோட வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கேபில் தான் போயிருந்தோம். அதனால் கார்லேயும் வைக்க முடியாதுன்ட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் போயிட்டு வச்சுட்டு வந்தோம். அங்கே வந்து 1 ஹவருக்கு $15 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கல. விசா அப்ரூவ் ஆகிடுச்சு அண்ட் பாஸ்போர்ட்டும் 3 டேஸில் ஸ்டாம்ப் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போகலான்னு தான் கிளம்புனோம். எங்களுக்கு இன்டர்வியூ டவுன் டவுனில் தான் போட்டிருந்தாங்க. எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸும் அங்கே தான் மெயினாக இருக்குது. அதனால் அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து டிசிஎஸோட பில்டிங்கு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் இதையே வந்து நின்று 2 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன். வாட்டர்லூவில் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் ரொம்ப இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகும்போது தான் நம்ம ஆக்சுவலாக கனடாவில் இருக்கோங்கிறதே ஃபீல் ஆகும். நானும் விக்கியும் அதை பேசிகிட்டு இருந்தோம். மினிமம் 1 இயர் ஆச்சு இந்த மாதிரி பிளேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துலலாம் ரெண்ட்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு ஃபைனலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி போனோம். அந்த கெஃபேவோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய கெஃபே தான். பட் வெயிட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஃபுட்டே வந்தது. விக்கி சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தனால சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சூட்ஸில் தான் இருந்தாங்க. இங்கெல்லாம் ஆஃபீஸில் ரொம்ப ரேராக தான் சூட்ஸ் போடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே கேஷுவல்ஸில் தான் இருப்பாங்க. அங்கே மோஸ்ட்டாக எல்லோரும் சூட்ஸில் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே கேபிஎம்ஜி, டியூவி அந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அங்கே எனக்கு கேபிஎம்ஜி பில்டிங் பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. ஒருவேளை நமக்கு இங்கே வந்து வேலை கிடச்சிதுன்னா நம்மளும் இப்படி தானே பிளேசர்ஸ் அண்ட் சூட்ஸ்லாம் போட்டுட்டு போவோம் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது நடக்குதான்னு. அங்கேருந்து அப்படியே பாண்டா மார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ஸ்கார்ப்ரோவில் இருக்குது. இது ரீசெண்டாகவே ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப நாளாக இதுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபைனலி அன்றைக்கி போயிட்டு வந்தோம். செம்ம பெரிய ஷாப்பு. எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் இருந்துச்சு. பட் இந்த ஷாப்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு மினிமம் 1 டே வேணும். அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. எல்லா திங்ஸ்க்குமே ஒரு செப்பரேட் ஐல் இருக்குது. வாட்டர் பாட்டிலுக்குலாம் ஒரு ஃபுல் ஐல் வச்சுருக்காங்க. நானும் முடியும் போயிட்டே இருக்கேன். அது எண்டு வரைக்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பவுல்ஸு, பிளேட்ஸ்லாம் எல்லாமே க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. எனக்கு எல்லாமே வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் எங்களோட கிச்சன் ரொம்ப குட்டி. ஸோ வாங்கி நிறைய டம்ப் பண்ண வேண்டாம், வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறனால நான் பெருசாக எதுவும் வாங்கலை. டெக்கார் ஐட்டம்ஸும் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அதில் வெல்கம்னு ஒரு குட்டி போர்டு ஒன்று வாங்கியிருந்தோம். ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைக் டால்ஸ் எல்லாமே $4, $3 அந்த மாதிரி இருக்குன்ட்டு. நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் இருந்துச்சு. நிறைய தீம்ஸ் ரிலேட்டடாக இருந்தது. பீச்சு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வீடு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டோருக்கு போயிட்டு செக் பண்ணலாம். அங்கே இல்லாத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ராலிஸு, ஃபர்னிச்சர்ஸு, கிச்சன் ஐட்டம், பாத்ரூம்க்கு தேவையான ஐட்டம்ஸு எல்லாமே இருந்தது.
secret warmth that's always there. Notes unfold like a rising flame. Every chord remembers your name. It burns so soft where the shadows. ஃபிஷ் டேங்க் டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. விக்கிக்கு வந்து ரொம்ப நாளாக ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசை. ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் வச்சோன்னா மேபி இங்கேருந்து தான் எல்லாமே வாங்குவோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலெலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து வேறு சுற்றிக்கிட்டு இருக்கோமா, அதனால் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ஐடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இருக்க ஐடல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒயிட்டில் கோல்டு பெயிண்ட் கொடுத்து அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு நாள் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு ப்ராப்பராக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒழுங்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். அறக்க பறக்க போயிட்டு வந்தோன்னா ஒன்றுமே வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் ஸ்டோருக்கு நம்ம நேரில் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ டெமு ஆர் மீஷோ ஒரு குடோன்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன்றதை ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்கார்ப்ரோவில் இருக்க இந்தியன் ஸ்டோர் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் எஸ்பியில் நாங்கள் கூட்டம் இல்லாமல் பார்த்தோம். எப்பயுமே வீக்கெண்டில் தான் போவோம். செம்ம கூட்டம் இருக்கும். அங்கே போயிட்டு ஒழுங்காக பார்த்து எடுக்கவே முடியாது. நாங்கள் அன்றைக்கி வீக் டேயில் போயிருந்தனால சுத்தமாக கூட்டம் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. பொறுமையாக ஷாப் பண்ணிட்டு வந்தோம். A hidden fire that outshines all. The sun beneath the song. அங்கே பக்கத்துலேயே பாண்டியன் விலாஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஏர்லி டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போனாலே மதுரை ஃபீல் வரும். அங்கே இருக்க வால் பெயிண்டிங் எல்லாமே மதுரை ரிலேட்டடாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக பஜ்ஜி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் பஜ்ஜியும் கொத்து பரோட்டாவும் தான் வாங்கியிருந்தோம். ஈவினிங் கிளம்பும் போது சன்செட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம சன்செட் பார்க்குறதுக்காக ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போவோம். பட் நாங்கள் இது வர வழியிலேயே சன்செட் ஆச்சு. சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. அப்படியே பார்த்துட்டே நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். That hides in sound, a quiet place the world has found, the sun beneath the song, where broken hearts belong. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.